ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஸ்வீட் பொட்டேட்டோவில் கட்லெட் நான் எப்படி பண்ணுறேன்னு உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு கிழங்க பீஸாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா கிழங்க வேக வச்சு எடுத்துக்கணும். கிழங்கு வெந்துருச்சாங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது கத்தி இல்லை சிசர் எதாவது இருந்துச்சுன்னா அது நடுவில் குத்தி பாருங்கள், நல்லா சாஃப்டாக உள்ளே போகும். அந்த மாதிரி போயிடுச்சுன்னா கிழங்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு பிளேட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு தொலியெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதோட தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக ஒரு பல்லாரி ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோடு போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக வத்த பொடியும் அப்புறம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப சால்ட்டும் போட்டு கரம் மசாலா மறந்துடாதீங்க, லைட்டாக கரம் மசாலாவும் போடுங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் சால்ட்டு தேவையான அளவு போட்டு நல்லா பிணைஞ்சி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னா கட்லெட்டுக்கு ஒரு மாதிரி தட்டை பிடிப்பாங்களா, அதை மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊறவும் வைக்கணும். அப்போ தான் மசாலா கிசாலாம் எல்லாம் நல்லா செட் ஆகும். அதை ஊறிட்டுருக்கிற கேப்பில் கொஞ்சமாக என்ன மாவு, மைதா மாவும் கொஞ்சமாக சால்ட்டும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கட்டி பிடிக்காமல் உள்ளே நல்லா இருக்கும். மாவும் நல்லா கரெக்டாக டப்புன்னு நமக்கு போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக வீட்டில் ரஸ்க்காது ப்ரெட்டாவது இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை நல்லா துருவி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா துருவி வச்சுட்டு அதுலேயும் மாவில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அந்த நம்ம துருவி வச்சுருக்கோம்னால ரஸ்க்கு அதுலேயும் லைட்டாக சுற்றி எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா சுற்றி அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு அடிக்கணும். எண்ணெயை கொஞ்சம் ஹீட்டில் ஆல்ரெடி பண்ண ரெடியாக வச்சுருக்கணும். இந்த மாதிரி வந்தோன்னா திருப்பி எடுத்தால் கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நம்ம கட்லெட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. உண்மையிலே மற்ற எந்த இதுலனாலும் நம்ம கட்லெட் சாப்பிட்ருப்போம், உருளைக்கிழங்கு அப்புறம் கடையில் போடுற மாதிரி எல்லாம் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோலாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலே நீங்களே நெக்ஸ்ட்டு பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷன் மயோனஸும் சாஸ் இருக்குல்ல, அதையும் சாப்பிட்லாம். டொமேட்டோ சாஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். அது ஹார்ட்டு நான் போட்டிருக்கிறது நான் ஹார்ட் மாதிரி இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹார்ட் மாதிரி இல்லை. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக்